வணக்கம் கனுஷியா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷியா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். ஓகே. அதாவது முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். ஈரானிய கப்பல் இருக்கு இல்லையா? ஆமா. ஐரிஸ் டேனா இத பத்தி வந்து நாங்க நேத்து கூட பேசியிருப்போம். அவன் ஸோ தான் பெரிய ஒரு சம்பவமா ஸோ பார்த்து விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆமாமாமா. இலங்கையில இப்ப பெரிய ஒரு சர்ச்சைய வந்து ஏற்படுத்தி இருக்கு. அந்த இலங்கை கப்பல மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா, ஏசியா கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து இப்போ அதிர்ச்சியில தான் ஆமா. இருக்காங்க ஒரு அப்படின்னு பயத்துல சொல்லணும். இருக்கிற மாதிரி இருக்கு. அ ஓகே. அத பத்தி பேச போறோம். அதுக்கப்புறமா வந்து இந்த கப்பலுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த தாக்குதல்களுக்கு பின்னால இந்தியா இருக்கா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் இப்ப எழுப்பப்பட்டிருக்கு. அத பத்தியும் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆமா. சூப்பரா இருக்க போது. அதே ம். மாதிரி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் பிரதமர் இருக்கார் இல்லையா? ஆமா. அவருக்கு இப்போ ஒரு சந்தேகம் ஒண்ணு வந்திருக்காம். என்ன சந்தேகம் ஸோ, அத வந்திருக்கு? வந்து நாங்க நிகழ்ச்சியில பேசுவோம். அப்ப ஓகே. நேயர்கள் வந்து த அப்ப தெரிஞ்சுப்பாங்க. நேயர்கள் வந்து ம். தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? சரி, அதே மாதிரி இந்த டிக்கோயால வந்து ஒரு பெண் ஒருத்தவங்க வந்து தவறான முடிவு எடுத்தாங்க. ஆமா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது வந்து இலங்கையில இப்ப பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு பேசப்பட்டுட்டு இருக்கு. இருக்கு. ஸோ, ம். அத பத்தியும் பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கண்டிப்பா. சரி, முதலாவதா வந்து ம். ஐரிஸ் டேனா. ம். ஸோ, இத பத்தி நாங்க வந்து நேத்து பேசியிருந்தோம். பேசியிருந்தோம். அப்ப நாங்க என்ன யோசிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வாய்ப்பே இல்ல இல்ல. அப்படின்ற ஆமா. மாரி சம்பவம் தான் நாங்க ஏன்னா பேசியிருந்தோம். எதிர்பார்ப்பே இருக்கல்ல. இது இப்படி ஒரு விஷயம் நடக்குமான்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா, அ ஈவினிங் ஆக இத பத்தி நெறைய விஷயங்கள் எல்லாம் வெளிவர, அடடே! இப்படியெல்லாம் நடந்திருக்கா? அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ம். ஈரானிய போர்க்கப்பல் இலங்கை கடற்பரப்பிலிருந்து 40 மைல் தொலைவில வந்து மூழ்கடிக்கப்பட்டதா நேத்து காலையில வந்து ஒரு நியூஸ் வந்திருந்துச்சு. அதுக்கு வந்து எங்களுடைய இலங்கை கடற்படை உதவி செஞ்சு, அதுல பாதிக்கப்பட்டவங்கள வந்து கரைக்கு கூட்டிக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவங்களுக்கான சிகிச்சைகள் எல்லாமே வழங்கப்பட்டுட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. ஆனா இதுல வந்து 87 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த தகவல தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து அமெரிக்காவால தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் ம். வெளிவருது. ஆமா. நேத்து நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட நாங்க என்ன நெனச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்பல் ம். வந்து ஒரு விபத்துக்குள்ளாகி இருக்கலாம். விபத்துக்குள்ளாகி. என் அப்படிதான் எங்களுடைய அரசாங்கமும் வந்து இது விபத்துன்னு சொல்லவும் இல்ல, தாக்குதல்ன்னு சொல்லவும் இல்ல. கப்பல் நாங்க போகும்போது மூழ்கி இருந்தது அப்படின்னு சொல்லி தான் எங்களுடைய அரசாங்கம் எங்களுக்கு அறியப்படுத்தி இருந்தது. ம். ஸோ நாங்களும் அப்படிதான் நெனச்சோம். ஆமா. பார்த்தா கடைசில பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாம் பேசுறதெல்லாம் தப்பு ம். அப்படின்ற மாரி அமெரிக்காக்காரங்க இருக்காங்க எல்லாருக்கும் இல்லையா? ட்விஸ்ட் அவங்க வந்து வச்சுட்டாய்ங்க. வீடியோவே ரிலீஸ் பண்ணி, நாங்க தான் அடிச்சோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ம். ஸோ இது வந்து எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அமெரிக்காக்காரங்க மட்டும் செஞ்சிருக்க முடியாது. இதுக்கு ஆமா, வேற நாடுகளும் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு பேச்சு ஒண்ணு அடிபடுது. ஆமா. அதே நேரத்துல இந்த கப்பல் வந்து இந்தியாவுக்கு போயிருக்கு. ம், ஒரு ட்ரெய்னிங் எடுக்கிற மாரி போயிருக்கு. ம். போயிட்டு வரும்போது தான் இந்த சம்பவமும் நடந்திருக்கு. ஆமா. அதாவது இப்போ இந்தியால நடந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு இந்த எல்லா நாடுகளுமே சுமார் 70 நாடுகள பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த கடற்படை கப்பல்கள் வந்து பயிற்சிக்கு போயிருக்கு. இப்படி போன இடத்துல தான் இந்த சம்பவம் அதாவது போயிட்டு மறுபடியும் வந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில தான் இலங்கை கடற்பரப்புக்கு 40 மைல் தொலைவில வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இந்திய கடற்படை ஏற்பாடு செய்த மிலான் 2026 மற்றும் அதனுடன் இணைந்து நடைபெற்ற இன்டர்நேஷனல் ஃப்ளீட் ரிவ்யூ 2026 நிகழ்வுகளுக்காக பிப்ரவரி மாதம் இந்தியாவோட விசாகப்பட்டினம் நகரத்துல இந்த நிகழ்வுகள் எல்லாமே நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு இந்தியா தான் எல்லா நாடுகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கு. அதுல முக்கியமா பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, அதான் 70க்கும் மேற்பட்ட நாடுகள் இதுல பங்கேற்றிருக்கு. சில நாடுகள் அவங்களோட போர்க்கப்பல எடுத்துட்டு வந்து அதுல அந்த நிகழ்வுல பங்கேற்றிருக்காங்க. சில நாடுகளோட பிரதிநிதிகள் வந்து இந்த இந்த நிகழ்வுல பார்வையாளர்களா இந்தியாவோட அழைப்புல பேர்ல பார்வையாளர்களாவும் வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த அழைப்பின் அடிப்படையில தான் ஈரானோட கடற்படை, அதாவது நேற்று விபத்துக்குள்ளானதா சொல்லப்படக்கூடிய, அதாவது இப்போ அமெரிக்கா உறுதிப்படுத்தியிருக்கு இது தாக்குதலுக்குள்ளானது அப்படின்னு சொல்லி, தாக்குதலுக்குள்ளான கப்பல், இந்த போர்க்கப்பலும் வந்து இந்த இந்தியால இந்த நிகழ்வுக்கு கலந்துக்கிட்ட ஒரு போர்க்கப்பல் தான். அப்ப இந்தியா அழைச்சதுனால, இவங்க வந்து எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாம தான் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. போர்க்கப்பலோட இவங்க எல்லாருமே கலந்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல தான் இந்த தாக்குதல் வந்து, அதுவும் எந்த விதமான எச்சரிக்கையுமே இல்லாம, வழமையா தாக்குதல் நடக்குமா இருந்தா ஏதாவது எச்சரிக்கை ஒண்ணு எச்சரிக்கை ஒண்ணு குடுத்துருக்கணும். குடுப்பாங்க தானே! இது வந்து எந்த விதமான எச்சரிக்கையுமே இல்லாம, அவங்களுக்கே அன்எக்ஸ்பெக்டடா தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. இப்ப ஆயுதமே இல்லாம அட்லீஸ்ட் அப்படி ஒரு எச்சரிக்கை இருந்தா வந்து இவங்க ஒரு ஆயுதங்களோடையோ, ஏதாவது ஒரு பிரிப்பரேஷனோட சரி, ரெடி ஆகுறதுக்காக சரி அப்படி போயிருப்பாங்க. பட் எந்த விதமான ஒரு பிரிப்பரேஷனும் இல்லாம இவங்க போனதுனால, இப்படி தாக்கப்பட்டிருக்க விடயம் வந்து இப்போ உலகளாவிய ரீதியில ஒரு பெரிய பிரச்சனைய ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா, இத கூப்ட்டது இந்தியா. அமெரிக்கா தான் தாக்கியிருக்கு. அப்ப இத எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவுக்கு இந்தியா சப்போர்ட் பண்ணுதா?
ஈரான தாக்குறதுக்காக அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பப்பட்டு நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஈரானும் சொல்லியிருந்தது, நாங்க வந்து இந்தியா வந்து எங்களுடைய நெருங்கிய நண்பர். அப்ப நாங்க நம்பி தான் வந்து போயிருந்தோம். இந்த நிகழ்வுல நாங்க கலந்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் இந்தியா வந்து மௌனம் காக்குறது வந்து எக்ஸெப்ட் ஏற்றுக்கொள்ள பண்ணிக்க முடியாது. முடியல அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் முன் வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த விடயத்தை முழுமையா மறுத்திருக்காரு. இல்ல இது நாங்க வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண இல்ல. இது எங்களுக்கு தெரிஞ்சு நடந்த ஒரு சம்பவம் கிடையாது அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி மறுத்திருக்காரு. இலங்கையோட இலங்கையோட செயற்பாடுகள் இந்த இடத்துல கொஞ்சம் எல்லாராலையும் பாராட்டப்பட்டு வருது. ஆமா. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, இலங்கை தரப்புல அதுவும் சொல்லியிருந்தாங்க. நாங்க ம். வந்து அந்த விபத்துக்குள்ளான பகுதியில போகும்போது, ஆமா. நாங்க வந்து முதல்ல இது எப்படி விபத்துக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்க்கல. அதுல ம். வந்து நிறைய பேர் உயிருக்கு போராடி இருந்தாங்க இல்லையா? ஆமா. அவங்கள காப்பாத்தணும் அப்படின்றது தான் எங்களுடைய முதன்மையான நோக்கமாக இருந்தது. ஸோ ம். நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் உயிருக்கு போராடி இருந்தாங்களோ, அவங்கள வந்து கரைக்கு கொண்டு வரதுக்கு தான் நாங்க பார்த்தோம் அப்படின்ற மாரி தான் ம். அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி இதனால கூட அவங்க நேத்து வந்து மறுத்திருக்கலாம். ம். அது வந்து அமெரிக்கா தாக்கல அப்படின்னு அவங்க வந்து மறுத்திருக்கலாம். ஆனா அமெரிக்காக்காரங்களே வீடியோஸ் போட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஒண்ணுமே பேச முடியாது ஆமா. இல்லையா? இதுல வந்து 32 ஈரானிய கடற்படையினர் வந்து உயிர காப்பாத்தியிருக்காங்க தானே! காப்பாத்துன இலங்கையோட கடற்படைக்கு நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு Facebook போஸ்ட் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஆமா. தி காசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு Facebook பேஜ்ல இருந்து ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஸ்ரீலங்கா ஃபிளாக்க போட்டு ஒரு நன்றி போஸ்ட் தெரிவிக்கிற வந்து மாரி வந்து ஆமா. ஒரு போட்டிருந்தாங்க. போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அது இப்ப நிறைய பேர் ஷேர் பண்ணி, என்னடா இது நம்மளும் சிக்கல்ல மாட்டிக்க போறோமா? அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஓகே. ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நிகழ்வுல, முக்கியமா இந்த இந்தியால நடந்த இந்த நிகழ்வுல, இந்தியாவோட ஜனாதிபதியும் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அதான் இன்னைக்கு முக்கியமா பேசப்பட விஷயம். உண்மையிலேயே மோடி சொல்ற மாதிரி இதுல வந்து அவருக்கு தெரியாம தான் இது நடந்ததா? அப்படி இல்லன்னா, அ எல்லாரோட விமர்சனங்களும் மாதிரி அமெரிக்காவுக்கு பின்னால இருந்து இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிற உண்மை என்னங்கிறது வந்து கேள்விக்குறிதான். ஆனா, இது இப்போ ஒரு அரசியல் ரீதியா நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கு. ஏன்னா, ஈரானோட உண்மைக்குமே இந்தியா வந்து நெருக்கமா நிறைய ராஜதந்திர நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கிறதுனால, இப்ப இந்த விமர்சனம் வந்து பெரிய அளவுல பேசப்பட்டு வருது. ஆமா. இந்த கடல்ல நடந்ததா பார்த்தீங்கன்னா, இப்ப 2 நாட்டு பக்கம் வந்து டவுட் வந்து வந்திருக்கு. ஆமா. ஒண்ணு இந்தியா, அதே மாதிரி ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா. அத ம். பத்தியும் இப்ப நெறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஈரான் மற்றும் இஸ்ரேல் போர் இருக்கு இல்லையா? ஆமா. இது வந்து ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. ம். இப்போ ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஒன்று வந்திருக்காம். அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் பிரதமர் இருக்கார் இல்லையா? ம். அவருக்கு தான் ஒரு குழப்பம் ஒண்ணு வந்திருக்காம். ம். அவரு என்ன நினைக்கிறாரு? அவர் வந்து இப்போ என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். நமக்கு தெரியாம அமெரிக்கா, ஈரானோட ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதா? ம். அப்படின்ற மாரி இவர் வந்து நினைக்கிறாராம். இவர் வந்து நிறைய இலக்குகள வச்சிருக்காராம். இந்த ம். போர்ல வந்து இந்த இலக்குகள அடையணும், இப்படி இப்படி பண்ணணும்னு இருக்கும்போது, நமக்கு தெரியாம இப்படி அமெரிக்கா வந்து இப்படி கதைக்குது ஆ. அப்படின்ற மாரி இவருக்கு புலனாய்வு தகவல்கள் கிடைச்சிருக்கதா, இப்ப வந்து செய்திகள் வந்து ம், வெளியாகியிருக்கு. ம். அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு செய்தியும் வெளியாகி இருந்தது. என்னன்னா, ஈரானோட வெளியுறவுத்துறை வந்து அமெரிக்காவோட உளவுத்துறையோட ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடத்தப் போறதா, அதாவது இந்த போர முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடத்தப் போறதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. இந்த செய்தி வர்றதுக்கு முன்னாடியே இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வந்து இந்த சந்தேகம் அவருக்கு இருக்கிறதா வந்து நிறைய தகவல்கள அப்படின்னா ஒரு சந்தேகம் வெளியிட்டிருந்ததாகவும் நிறைய தகவல்கள் வெளியாகி இருந்தது. அப்ப இந்த பிரச்சனையும் வந்து இந்த போர் சூழல்ல வந்து ரொம்ப பெரிய விஷயமா பேசப்படுது. ஏன்னா, இஸ்ரேலோடையும், அமெரிக்காவோடையும் முதன்மையான நோக்கம் இந்த போரோட ஆரம்பம் என்ன அப்படின்னு கேட்டா, ஈரானோட அணுசக்தி திட்டங்கள முற்றுமுழுதா இல்லாம பண்ணணும். அதுதான் இவங்க 2 பேரோடையும் திட்டமாக இருந்தது. இப்ப வரைக்குமே அமெரிக்கா வந்து நேரடியான தாக்குதல்கள எங்கேயுமே மேற்கொள்ளல. இஸ்ரேல் தான் தாக்குதல் மேற்கொண்டுட்டு இருக்கு. அதுவும் அமெரிக்காவும், இஸ்ரேலும் வந்து வேற எந்த நாடுகளையுமே தாக்கல. லெபனான் மேல தாக்குதல் நடத்தியிருந்ததே தவிர, வேற எந்த நாடுகளையுமே வந்து தாக்குதல் மேற்கொண்டிருக்கல. ஈரான் தான் இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள குறி வச்சு தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. மத்தது இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. அப்போ இப்போ இப்படி இவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இந்த போர விட பெரிய ஒரு பிரச்சனை பிரச்சனையா இப்ப அப்படின்னு சொல்லி. பேசப்படுது. அதுக்கான காரணங்களும் நிறைய தகவல்களும் வெளியாயிட்டு இருக்கு. இது சம்மந்தமா நிறைய தகவல்களும் வெளியாயிட்டு இருக்கு. இதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து இப்ப அடிக்கிறதுக்கு காரணம் கூட அமெரிக்கா தான் அப்படின்னு வந்து நெறைய பேர் சொல்றாங்க. இஸ்ரேல் ம். வந்து சும்மாவா இருந்தாலுமே, அமெரிக்கா பின்னுக்கு இருக்கிற தைரியத்துல தான் இவங்க வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுற இந்த பட்சத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் பிரதமருக்கே இப்படி ஒரு சந்தேகம் வரும்போது, இது வந்து போரை வந்து பாதிக்கும் இல்லையா? ஆமா. போர பாதிக்கிறத தாண்டி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இஸ்ரேலோட திட்டம்னு நோக்கம்னு ஒண்ணு இருக்கு தானே! இந்த நோக்கம் வந்து
முழுமை அடையலைன்னா, அதாவது ஈரானோட அணுசக்தி திட்டங்கள் முழுமையா அழிக்கப்படல. இப்படி அமெரிக்காவும், ஈரானும் வந்து ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க அப்படின்னா, இஸ்ரேலோட டார்கெட் வந்து இல்லாம போயிரும். அப்படி இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னா, என்ன நடக்கும்னா, ஈரானோட அந்த அணுசக்தி திட்டங்களாக இருக்கட்டும், ராணுவ பலமா இருக்கட்டும், இன்னும் டபுள் ஆகும். அமெரிக்காவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அப்படி ஆகிருச்சு அப்படின்னா, மறுபடியும் பலமாகும். அப்போ இஸ்ரேலுக்கு வந்து இது ஒரு பெரிய அடியா இருக்கும். பெரிய அதுவும் அடியா பாத்தீங்கன்னா, இருக்கிறதோட சர்வதேச ரீதியில ஒரு பெரிய அடியா இருக்கும் அடியா இல்லையா? இருக்கும். இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த விடயத்துல கொஞ்சம் தீவிரமான அவதானம் காட்டிக்கிட்டு இருக்கதாகவும் இப்ப சர்வதேச ஊடகங்கள் எல்லாமே வந்து தகவல் வெளியிட்டிருக்கு. ம். அதனால இப்ப இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்குமா? இது ரகசிய பேச்சுவார்த்தையா? அமெரிக்கா சொல்லியிருக்காங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி. அடுத்து என்ன நடக்கும்? உண்மைக்குமே இது பேச்சுவார்த்தையில போய் முடியுமா? இல்லையா? போர் எங்க போய் நிக்கும்? அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவோட கையில தான் இருக்கு. இஸ்ரேல் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கிறது வந்து நெதன்யாகுவோட மிகப்பெரிய இந்த மைண்ட் செட்ல தான் இருக்கு. அதே மாதிரி இப்ப நண்பர்களா இருக்கவங்க, நாளைக்கு இப்படி நடக்கும்போது எதிரிகளாக மாறலாம். மாறலாம். ஸோ எதிரிகளா இருக்கவங்க நண்பர்களா மாறலாம். மாறலாம். ஸோ ம். போர்க்களத்துல என்ன நடக்கும் அப்படின்னு வந்து தெரியாது இல்லையா? ஸோ ஆமா. அத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அதே மாரி தான் இன்னைக்கு நண்பர்களாக இருக்கவங்க, நாளைக்கு ம். எதிரிகளாக மாறலாம். ம். இப்ப எதிரிகளாக இருக்கவங்க, நாளைக்கு நண்பர்களாக கூட மாறலாம். ம். அதே நேரத்துல இன்னைக்கு சஜித் பிரேமதாச வந்து ஒரு கருத்த வந்து ஆ. சொல்லியிருந்தாரு. அவரு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். அந்த ஈரானிய கப்பல் வந்து தாக்கப்பட்டது தானே! நேத்து. ஆமா. நேத்து தாக்கப்பட்டது. ம். அதே மாதிரியான ஒரு ஈரானிய கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு பக்கத்துல இருக்கிறதா அவர் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு. ஆ. ஸோ அது வந்து அந்த செய்தி வெளியாகினதுமே நிறைய பேர் வந்து பரபரப்பாயிட்டாங்க. ம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அமெரிக்காக்காரங்களுக்கு ஈரானோட சண்டை அப்படின்னா, ஓ! ஈரானிய கப்பல் எங்க இருந்தாலும் அடிப்பாங்க தானே! அடிப்பாங்க. ஸோ ஆமா. இங்க அடிச்சா, இது வந்து எந்த மாரி ஒரு நிலைமையா இருக்கும் அப்படின்ற மாரி சில பேர் வந்து சந்தேகத்தை ம். எழுப்பியிருந்தாங்க. ஆனா இதுக்கு வந்து நலிந்த ஜெயதிஸ் இருக்கார் இல்லையா? ஆமா. அவர் வந்து சொல்லிட்டாரு. ம். அதாவது அந்த கப்பல் இப்போ இலங்கையில இல்ல. இலங்கைக்கு சொந்தமான கடல் மட்டம் இருக்கு இல்லையா? ம். அதுலருந்து அந்த கப்பல் தாண்டி தான் இருக்கு அப்படின்ற மாரி அவர் ஒரு தெளிவு குடுத்தது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ம். நாங்க இலங்கைய எப்பவுமே ஒரு சமாதான நிலையில தான் வச்சிருக்க பார்க்குறோம். ம். எங்களுக்கு எல்லா நாடுமே முக்கியம் ம். அப்படின்ற மாரி ஒரு கருத்த வந்து அவர் வந்து தெரிவிச்சிருந்தாரு. ஆமா. அதே மாதிரி தான் இப்போ நேற்றும் நம்ம பேசியிருந்தோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க துபாய் தலைமைக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு தொலைபேசி உரையாடல் நடந்திருக்கு. நம்ம போர் பதட்டம் எங்களுடைய நாட்டையும் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால வந்து நீங்க அமைதிய நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா, இப்போ போர்ல இருக்கக்கூடிய நிலவரத்த வச்சு பார்க்கும்போது, இந்த போர் இப்போதைக்கு முடியாது. இது வந்து நீடிச்சுக்கிட்டே தான் போகும். நிச்சயமா இது ஒரு 3ஆம் உலகப் போரா மாறக்கூடிய அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இப்போ எச்சரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க. உலக நாடுகள் எல்லாமே வந்து இப்ப ஒரு அச்சத்துல இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா, இதனால ஆல்மோஸ்ட் உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து சரிவ இருக நோக்கி ம். ஆரம்பிச்சிருக்கு. அதனால இப்ப எல்லா நாடுகளுமே பயப்படாத நாடு இல்ல அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்ல. எல்லாமே வந்து இந்த தாக்குதல்களால வந்து அச்சமடையக்கூடிய ஒரு நிலைமை வந்து வந்திருக்கு. அதே மாதிரி உயிரிழப்புகள். நிறைய உயிரிழப்புகள் பதிவாயிட்டு இருக்கு. 1000த்தையும் தாண்டி உயிரிழப்புகள் போய்க்கிட்டு இருக்கு. அத பத்தின அக்கறையோ, கவலையோ இந்த தாக்குதல் நடத்திட்டு இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இல்ல அப்படிங்கிறது தான் வெளிப்படையா தெரியுது. மனித உரிமை அமைப்புகள் எல்லாமே வந்து இந்த உயிரிழப்புகள வந்து தீவிரமா கண்காணிச்சுட்டு வர்றதாகவும் வந்து தகவல் வெளியாகி இருக்கு. அதனால இந்த போர் வந்து யாருக்கு சாதகமா முடியுது அப்படிங்கிறத தாண்டி, இது எங்க கொண்டு போய் நிறுத்தப் போகுது அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ எல்லாருக்குள்ளயுமே எழுப்பப்பட்டு வருது. ஏன்னா புதுசு புதுசா வந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகள பார்க்கும்போதும், கேள்விப்படும்போதும், இது என்ன நடந்துகிட்டு இருக்கு எங்கள சுத்தி அப்படிங்கிற கேள்வி தான் மிச்சமாகுது. அதே மாரி தான் நீங்க சொன்ன மாதிரி ஈரானுக்கு ஐநா கூட கண்டனத்த கண்டனம் தெரிவிச்சிருந்தது. ஆமா. தெரிவிச்சிருந்தாங்க. அதே ம். மாதிரி பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து நேத்து அந்த போர்க்கப்பல் வந்து தாக்கப்பட்டிருந்துச்சு இல்லையா? ம். அமெரிக்கா தாக்கினதுக்கு அவங்களும் திருப்பி ஒரு பதில் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா நிஜமாக வருத்தப்படும் அப்படின்ற மாரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆமா. இது ஈரானோட ஈகோவ டச் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் ஆயிருச்சு. ஏன்னா, அயதுல்லா அலி கமேனியோட மறைவுக்கு அப்புறமா அவருடைய இடத்துக்கு இன்னொரு தலைவர நியமிக்கணும். அவர நியமிக்கிறதுக்கு நியமிச்ச 88 பேர மேலேயே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியானது. அதுக்கப்புறமா இப்படி எதுக்குமே ப்ரிப்பேரே இல்லாத ஒரு கப்பல் போர் மேல. கப்பல வந்து அமெரிக்கா தாக்கி இருக்கதா வந்து ஒரு அமெரிக்காவோட நீர்மூழ்கி கப்பல். அதிலேயும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா அமெரிக்காவோட ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஒரு கடற்பரப்புல வச்சு எதிரான ஒரு கப்பல வந்து தாக்கி இருக்கிறது வந்து இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இதுக்கு முதல்ல இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னா 2ஆம் உலகப் போர்ல தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்ப நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் கேள்விப்படும்போது தான் பயமா இருக்கு. அதுவும் இலங்கை மக்கள பொறுத்தவரைக்கும் இது இலங் நடக்கும், இப்படி இவ்வளோ பக்கத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல தானே. அதான் நீங்க இன்னைக்கு அப்படின்னா இது ஒரு த்ரெட் மாதிரி. நாங்க வந்து இங்க மட்டும் மத்திய கிழக்கையோ, ஈரானையோ, இஸ்ரேலையோ தாண்டி
இந்திய பெருங்கடல்ல கூட எங்களுக்கு வந்து எங்களோட நாங்க குறிபார்த்து நாங்க பவர் அடிப்போம் தான் அப்படின்ற அப்படிங்கிற மாதிரி. மாதிரி இத காட்டுற மாதிரி இருக்கு. யாருக்குமே நாங்க பயம் கிடையாது. அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஹார்ஷா சொல்ற மாதிரியும் இருக்கு. அதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவுக்கு அப்புறமா வல்லரசு நாடுகளுக்கான போட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு தானே. அமெரிக்காவுக்கு அப்புறமா இந்த சீனாவும், இந்தியா. இந்தியாவும் தான் இந்த போட்டியில வந்து ஒரு போட்டியாளர்கள் மாதிரி. அடுத்த வல்லரசு நாடு எது அப்படின்னா, இது 2க்குமான ஆதிக்கம் வந்து அதிகம். அப்ப அமெரிக்கா இதையும் குறிவைக்குதா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இந்த ஒரே கல்ல 2 மாங்கா அப்படிங்கிற மாதிரி இதையும் குறிவைக்குதா? அப்படிங்கிற சந்தேகங்களும் இருக்கு. ஆ பார்க்கலாம் இது எங்க போய் முடியுது? என்ன நடக்குது? அப்படின்னு சொல்லி, நாளுக்கு நாள் இந்த போரோட தீவிரம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி நாங்களும் வந்து டெய்லி நடக்கிறத டிஸ்கஸ் ம். பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியிலேயே நிறைய வந்து டிஸ்கஸ் பண்றோம். ஸோ ஆமா. பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். ஸோ ம். நாளைக்கு இத பத்தி கதைக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். சரி. அண்ட் ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கால இருக்குல்ல, நம்ம ம். ஸ்ரீலங்கால வந்து இப்போ ஒரு விஷயத்த பத்தி தான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ம். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்கோயா கிளின்டன் அப்படின்ற பகுதியில வந்து ஒரு ம்ஹ்ம். இளம் பெண்ணுக்கு நடந்த சம்பவம். ம். அதுவும் அந்த இளம் பெண் வந்து மரணிச்சதுக்கு அப்புறமா, ம். அந்த 3 பேரால அவங்க வந்து சில தவறான நடத்தைகளுக்கு வந்து ஆளாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அத பத்தி தான் இலங்கையில இப்ப நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா. நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அண்மையிலயும் கூட அவங்களோட உறவினர்கள் எல்லாமே வந்து வீதிக்கு இறங்கி நிறைய போராட்டம் நடத்தியிருந்தாங்க. இன்றைய தினம் வந்து அவங்க டைரக்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே போய் போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு நிலைமை. ஏன்னா, இதுக்கான எந்த ஒரு விசாரணையும் நடக்கல. யாருமே வந்து இதுக்காக தண்டனைக்குரியவர்கள் வந்து யாருக்குமே தண்டனை கிடைக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு கீழ தான். என்னன்னா, இப்போ இலங்கையிலயும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதே அப்படின்னு சொல்லி உண்மைக்குமே ஒரு கவலை தான் இருக்கு எல்லாருக்குள்ளயும். ஏன்னா, அவங்க ஒரு இளம் யுவதி. நினைக்கிறேன் 22, 23 24 வயது ஆமா. வயதுன்னு சொல்றாங்க. வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேர்ள். அவங்களுக்கு வந்து வீட்ல இருந்த தனிப்பட்ட பிரச்சனைகள்னால அவங்க வந்து தவறான முடிவெடுத்து உயிரிழக்குறாங்க. அவங்க வந்து தன்னோட இந்த லைஃப் வேணாம் அப்படின்னு சொல்லி, அவங்க தன்னோட லைஃப வேணாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. அந்த ஒரு தவறான முடிவெடுத்து முடிச்சுக்கிறாங்க. அப்ப கூட அவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு மரணம் தானே அதுன்னு யோசிக்கும்போது தான், உண்மைக்குமே அது ஒரு கவலையான விஷயம். ஏன்னா, அவங்களோட உடல வந்து பிரேத பரிசோதனைக்காக பிரேத அறையில வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உடல ஒரு 3 பேர் சேர்ந்து தவறான நடத்தைக்கு உட்படுத்துறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம். ஒரு பொதுவா சொல்லுவாங்க. ஒரு கேர்ள வந்து இருக்கும்போது மதிக்கணும் அப்படின்னு சொல்லி. அது இருக்கும்போது மட்டும் கிடையாது. அவங்க உயிரிழந்ததுக்கு அப்புறமுமே கூட ஒரு பெண் அப்படிங்கிறவங்கள வந்து மதிக்கணும். சக மனுஷங்கள மதிக்கணும்ங்கிறத தாண்டி ஒரு பெண்ணுக்கான மதிப்பு நிச்சயமா இருக்கணும். அது எதுக்காக இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது வந்து சொல்லும்போதே ஒரு மாதிரி அசௌகரியமா இருக்கு. மத்தது இதுக்கான வைத்தியசாலை நிர்வாகம் சிசிடிவி காட்சிகள்ல இது எல்லாமே பதிவாகி இருக்கு. நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல ஜீவன் தொண்டமானும் இத பத்தி பேசியிருந்தாரு. என்னன்னா, அ இந்த பெண்ணினுடைய சடலம் கொண்டு போன மாதிரி இருக்கல. அதாவது ஆடைகள் எல்லாமே களைக்கப்பட்டு அப்படிதான் இருந்தது அப்படிங்கிறத வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் அவர்களே பார்லிமெண்ட்ல இன்னைக்கு பேசியிருக்காரு. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில, இது எல்லாத்துக்குமான சாட்சிகள் இருக்கு. தவறு நடந்திருக்குது அப்படிங்கிறதுக்கான சாட்சிகள் இருக்கும்போது, வைத்தியசாலை நிர்வாகம் இத மறுக்குது. விசாரணை கூட ஒழுங்கான விதத்தில நடக்கல. அதான் இப்போ எல்லாரும் வந்து போராட்டம் நடத்தி இதுக்கான நீதி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கான நீதி கிடைக்குமா, கிடைக்காதா அப்படிங்கிறத தாண்டி, இந்த மாதிரியான சம்பவங்கள் இதுக்கப்புறம் நாட்ல நடக்காம இருக்கணும்னா, கண்டிப்பா இதுக்கான ஒரு தலையீடு வேணும். மு அ இதுக்கு பொறுப்பானவங்க, இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இதுல இன்வால்வ் ஆகி, இதுக்கு ஒரு தீர்வு குடுக்கணும். அவங்க இறந்துட்டாங்கங்கிறதுக்காக இத நம்ம அப்படியே விட்டுற முடியாது. ஏன்னா, இன்னும் நிறைய பேர் இதுல இந்த மாதிரி பாதிக்கப்படலாம். இலங்கையில இன்னுமுமே வந்து இந்த தவறான நடத்தைக்கு உட்படுத்தக்கூடிய சம்பவங்கள் வந்து நாளுக்கு நாள் பதிவாகிட்டு தான் இருக்கு. இப்போ அது வந்து ஒரு கேஷுவலான ஒரு செய்தியா மாறிடுச்சு. காமனா வரக்கூடிய ஒரு செய்தியாவே மாறிடுச்சு. ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு டைம்ல வந்து டெய்லி இந்த விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. பெண்கள் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆகவே இப்போ ஒரு உயிரிழந்த பெண்ணுக்கும் இப்படி நடந்திருக்கு. பெண்ணுடைய சடலத்துக்கு இப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறது, அதுவும் இலங்கையில நடந்திருக்குது அப்படிங்கிறது, பெண்களோட பாதுகாப்புக்கு ஒரு கேள்விக்குறிய ஏற்படுத்துது. நீங்க சொன்னது சரிதான். பெண்கள் வந்து எந்த இடத்துலயுமே மதிக்கப்படணும். அதே ம். மாதிரி இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல அந்த உயிரிழந்த பெண்ணுக்கு நடந்த சம்பவத்த வந்து யாராலயுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே ம். நேரத்துல நீங்க சொன்ன மாதிரி வருங்காலத்துல இப்படியான சம்பவங்கள் நடக்காம இருக்கணும் அப்படின்னா, அரசாங்கம் இதுக்கு வந்து ஒரு கடுமையான தண்டனைய குடுக்குற பட்சத்துல தான் ம். வருங்காலத்துல வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காம நம்ம நாட்டுல இருந்து தவிர்த்துக் கொள்ள முடியும். ஆமா. இப்போ ஒருத்தவங்களுக்கு இந்த சம்பவத்தை கேள்விப்படக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நிச்சயமா ஒரு பயம் இருக்கும் தானே! யோசிக்க தானே செய்வாங்க. என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தணுமா இருந்தா,
இறந்ததுக்கு அப்புறமும் உயிரோடு இருக்கும்போதோ ஒரு பெண்ணுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படணுமா இருந்தா இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு உடனடியான தண்டனை வழங்கப்படணும். இது சிசிடிவி காட்சிகள் அப்படி இப்படி எல்லாத்துக்கான சாட்சிகளும் இருக்கு அப்படின்னா, ஏன் இதுக்கான விசாரணைகள் தாமதிக்கப்படுது? அவங்களுடைய கோரிக்கை சாதாரணமா பார்க்கப்படுது. அவங்களுடைய உறவினர்கள் போராடுறது சாதாரண நியாயமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அப்போ உரிய அதிகாரிகள் இதுல வந்து இன்வால்வ் ஆகி, இதுக்கான விசாரணைய எடுத்து தப்பு பண்ணவங்கள நிச்சயமா தண்டிக்கணும். அப்படி தண்டிச்சாதான், அது அந்த உயிரிழந்த பெண்ணுக்கு குடுக்கக்கூடிய ஒரு மரியாதையாகவும் இருக்கும். அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னது சரிதான். நமக்கே பேசும்போதே இவ்வளவு கஷ்டமா இருக்கும்போது, அதான். அந்த குடும்பத்த அந்த பெண்ணுடைய குடும்பத்தை குடும்பத்தில சார்ந்தவர்களுக்கு இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப நிச்சயமா கவலையா அவங்க இருக்கும் இல்லையா? அவங்க ஏற்கனவே இந்த பெண் தவறான முடிவு எடுத்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கவலையில, ஒரு அதிர்ச்சியில இருப்பாங்க. அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அத ஏற்றுக்கொள்றதுக்கான மனநிலை ஃபர்ஸ்ட்டா வேணும். அதுலயும் அவங்களுடைய கோரிக்கை நியாயமானது. அப்ப நிச்சயமா அரசாங்கம் இந்த விஷயத்துல தலையிட்டு இதுக்கான ஒரு நீதிய குடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோரிக்கை. எல்லாரோடையும் கோரிக்கை. ஸோ நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் ம். அப்படின்னு நாங்களும் ப்ரே பண்றோம். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய ம். விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில ஆமா. பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கும் ம். இலங்கையில என்ன நடக்குது, உலகத்துல என்ன நடக்குது ம். அப்படின்றத பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஆமா. அதே மாதிரி இந்த உலகத்தில இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த போர் நிலைமை தொடர்பா நாங்க தொடர்ந்தும் எல்லாரையுமே தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய நிகழ்ச்சியிலயும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா தகவல்களையும் நாங்க வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நாளைய தினமும் சந்திக்கலாம். நாளைய தினம் சந்திக்கலாம். ஓகே. பை பாய். பை.